நீங்க எல்லாம் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புறேன். இந்த ட்ரூ பேஸ்ட் மூவி வந்து எல்லா இந்த வேர்ல்ட்ல இருக்க எல்லா பீப்புள்ஸ்க்கும் ஹெல்ப்பா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த மூவி கண்டிப்பா இந்த காலகட்டத்துக்கு கண்டிப்பா இந்த படம் வந்துட்டு ஒரு சப்போர்ட்டா கண்டிப்பா இருக்கும்னு நான் நம்புறேன். தப்பான முடிவு எடுக்க வேணாம்னு நான் சொல்ல வரேன். தேங்க்யூ. கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நீங்க இல்ல யாரும் இதுக்காக சூசைட் பண்ணிக்க கூடாது. கண்டிப்பா நல்லா இருக்கும். தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு. சூப்பரா பண்ணிருக்காரு. இப்போதைக்கு இது கரெக்டான படம். இந்த முடிவு ஃபேமிலி கடன் வாங்குறாங்கல்ல அவங்களுக்கு படம். ஆமா மெசேஜ் நல்லா இருக்கு. சூப்பர். பிடிச்சிருக்கு. குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். குறிப்பாக கடன் தொல்லையால் அவதிப்படுகின்ற குடும்பத்தினருக்கு இது ஒரு சரியான பாடம் புகட்டுகின்ற படம். கடன் தொல்லையை எப்படி சமாளிக்கலாம் என்ற பாதையை பார்க்க வேண்டுமே அன்றி தற்கொலை என்பது இறுதி முடிவல்ல என்பதை மக்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய படம். குறிப்பாக கதாநாயகன் ரஞ்சித் சார் அவர்களும் கதாநாயகி மீனாட்சி அவர்களும் மிகவும் குடும்ப பாங்காக ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டுமோ என்பதற்கு எடுத்துக்காட்டாக நடித்திருக்கிறார்கள். அனைவருக்கும் வாழ்த்துகள். படம் வெற்றி பெறும். நன்றி, வணக்கம். இந்த காலகட்டத்தில் அதாவது கடன் தொல்லையால் ரொம்ப பேர் பாதிக்கப்படுறாங்க. ஒன்று. நம்பர் 2, கந்துவட்டி. அந்த கந்துவட்டி என்கிற கொடுமையால் பலர் பாதிக்கப்படுகிறார்கள். கந்துவட்டி கொடுக்கக்கூடிய அனைவர் மீதும் குண்டர் சட்டம் பாய்ந்து அவர்களை தடுக்க வேண்டும். அவர்கள் செய்யக்கூடிய அநியாயத்தை தடுக்க வேண்டும். நன்றி. இறுதி முயற்சி படம் உண்மையிலேயே வேறு லெவலாக சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி படங்கள்லாம் நிறைய வரணும். கந்து வட்டி வாங்குறவங்க எல்லாருக்கும் இந்த படம் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். கந்து வட்டி கொடுக்குறவங்களும் சரி, அதை வாங்குறவங்களும் சரி, இந்த படம் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக தான் இருக்கும். இதில் வந்து கடன் கொடுத்தவங்க ஜெயிலுக்கு போகிறாங்க, ஆனால் கடன் வாங்கினவங்க துன்பத்தை அனுபவிக்கிறாங்க. உண்மையில் கடன் வாங்கினவங்க பார்த்திங்கன்னா ஒரு வாட்டியும் எமங்கிட்ட போயிட்டு வர மாதிரி அனுபவிக்கிறாங்க. கந்து வட்டி வாங்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய இஎம்ஐன்னு போகிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. தயவு செஞ்சு இந்த படம் வந்து அருமையாக பண்ணியிருக்காங்க. ஹீரோ வந்து ரொம்ப நாள் கழித்து வந்தாலும் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதே வேகம், அதே ஒரு பொறுப்பு உணர்ச்சியோடு அது பண்ணியிருக்காரு. ஹீரோயினியமாக நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாள் கழித்து வந்தாலும் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஒரு நொடியும் அவர் வந்து அவஸ்தைப்பட்டு அந்த குடும்பத்துக்கோசம் அந்த கண்ணீரை ஒரு வாட்டியும் சிந்தும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி யாரும் இஎம்ஐ வாங்காதீங்க. இது வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது இந்த படம். அந்த பிள்ளைங்க 2 பேரும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு கூட பாருங்களேன், அந்த பள்ளிக்கூடத்துக்கு கூட ஃபீஸ் கட்ட முடியாத, வீட்டு வாடகை கட்ட முடியாத, எவ்வளோ அவசரப்படுறாங்க. நம்ம இதெல்லாம் நினச்சி தான் கடன் வாங்குகிறோம். கடைசியில் அதுவே நம்மளால் பண்ண முடியாத நடுத்தருக்கு வரா மாதிரி வந்துட்டோம். அந்த மாதிரி யாரும் வாங்காதீங்க. தயவுசெய்து இந்த படம் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். நீங்கள் வாங்க வந்து பாருங்கள். படம் வந்து முழுக்க ஒரு குடும்ப கதை தான். இது ஒரு குடும்பத்தில் கஷ்டம் வந்தால் எப்படி இருக்கும், கடன் வாங்கினா எப்படி இருக்கும், ஒரு பிஸ்னஸில் லாஸ்ட் ஆனால் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்றது இது ஒரு படமாக எடுத்து காட்டியிருக்காரு. நல்லா இருக்கு. இந்த காலகட்டத்துக்கு நல்ல இதுதான். ஒரு கடன் வாங்கிட்டு நிறைய குடும்பம் மாதிரி இருக்குது. பிஸ்னஸில் நஷ்டமாகி உடம்பு சரியில்லாத இந்த கடன் வாங்குறாங்க சூழ்நிலை எல்லாம் இது மாதிரி இருக்குது ஒரு குடும்பத்தில். ஆமாம், கந்து வட்டி நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எங்கள் ஃபஸ்ட் டைம் சீரியல்லாம் பார்க்குறோம். தெரிஞ்சவங்க எல்லாம் வந்தாங்க. நல்லா இருந்தது. ஒரு இல்லை, எங்கள் பையன் ஃபஸ்ட்டு இந்த சீரியல் நடித்தான், இப்போ படத்தில் நடிச்சிருக்கான். இன்னும் நல்லா கடவுளோட ஆசீர்வாதம் தான் எங்கள் பிள்ளைங்க நல்லா நடிக்கணும். சூப்பராக இருக்குது. எங்களுக்கு பிடிச்சிருந்து ரொம்ப. எங்கள் பிள்ளை வந்தோடனே ஓகேடா. ஹாய், வணக்கம். நான் உங்கள் மேகாலி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு முதல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் இங்கே தியேட்டரில். ஃபர்ஸ்ட் டைம் நான் தமிழ் படம் ஆடியன்ஸ் கூட பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அதுவும் என்னுடைய கேரக்டர் பற்றி, என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் பற்றி எல்லோரும் சொல்லும்போது எனக்கு
ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மாதிரி ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் நம்ம ஆக்டர் வாக் ஃபார் ரெக்கக்னைசேஷன். ஸோ அது ஒரு ஆக்டிங் பற்றி சொல்கிறாங்க, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் இன்னைக்கு. இந்த படம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணது என்ன காரணமாக இந்த படம் ஆடியன்ஸ்க்கு என்ன மெசேஜ் சொல்லுது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படம் சூஸ் பண்ணுறதுக்கு காரணம்னா இந்த வாணி கேரக்டர் ஒரு ஹோம்லி லவ்வபிள் வெரி ஒரு நல்ல கேரக்டர் வாணி கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் ஐ தாட் தட் ஐ கேன் போர்ட்ரே குட் ப்ராப்பர் வே. ஸோ அதனால ஒரு ரீசன் டு சூஸ் திஸ் கேரக்டர் வாணி கேரக்டர். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வாணி கேரக்டர். அப்படி எல்லோரும் சொல்கிறாங்க, என் பற்றி எழுதியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் அண்ட் மக்களுக்கு இது ஒரு குடும்பம் படம், சைக்கோ த்ரில்லர், எமோஷ்னல், ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷ்னல். ஸோ ஒரு குடும்பம் படம், கண்டிப்பாக குடும்பம் எல்லா ஃபேமிலி வந்துட்டு பார்க்கணும் இந்த படம். கடன் பிரச்சனை இந்த படத்துக்கு. ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்லணும், எதுவுமே எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு வராதீங்க, விதவுட் எக்ஸ்பெக்டேஷன் வாங்க, ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போங்க, அப்படி தான் சொல்லணும். ஒரு நல்ல படம் இது. படம் ஒரு நல்ல கண்டென்ட்டுங்க. ஆக்சுவலாக கடன் தொல்லையால் அவஸ்தைப்படுறவங்க அவங்க அதுலேருந்து மீளணும் அப்படின்னா தற்கொலை மட்டும்தான் அதுக்கு முடிவில்லை அப்படின்னு எடுத்திருக்காங்க. பட் அதை கன்வே பண்ண விதத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது. ஏன்னா ஒரு பிரச்சனைன்னு எடுக்கிறப்ப அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் சொன்னால் தான் அந்த படம் நம்மளுக்கு கன்வே பண்ண வரது என்ன இருக்கும். பட் இந்த படம் முழுக்க வந்துட்டு அந்த மாதிரி நிலையில் இருக்கிறவங்க ஐடியா கொடுக்குறாங்க எப்படி எப்படிலாம் சாவலான்னு. கடைசியில் ஒரு மெசேஜோட முடிச்சிட்டாங்க. ஸோ ரைட்டிங்லேயுமே பெரிய பிரச்சனை இருக்கிறதுனால நம்மளுக்கு பெருசாக ஒட்டலை. இந்த காலகட்டம்ன்றதுக்கு வந்து கண்டென்ட் ஓகே தான், பட் அதுக்கான சொல்யூஷன் இந்த படத்தில் எதுவுமே இல்லை. இது விதமாக எப்படி சாவலான்றதா காட்டியிருக்காங்களே ஒழிய அதை நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இதுலேருந்து வெளிவரதுக்கான எதுவுமே ஒரு முயற்சியோ ஏதோ ஒரு பதிவோ பண்ணலை. படம் முழுக்க நம்மளுக்கு இன்னுமே நெகட்டிவாக தான் இருக்கே தோழியா, பெருசாக பாசிட்டிவ்னு எதுவுமே இல்லை. ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப ஒரு சமூகத்துக்கு தேவையான ஒரு கதை. அதாவது இன்றைக்கி கந்துவட்டி கொடுமையினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எந்த அளவுக்கு சீரழிகிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழுத்த திருத்தமாக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஆக்டர் ரஞ்சித் சார் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார். ரொம்ப அந்த கேரக்டர்னுடைய அந்த வலிய வேதனையை அவ்வளவு அற்புதமாக வெளிப்படுத்தியிருக்காரு. படம் ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு நடுத்தர குடும்பங்களில், ஏழை குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைங்க அதை காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதை விஜய் சேதுபதி சார் வந்து கடைசியாக வந்து ஒரு மார்க்சியவாதியாக அதை வந்து அதுக்கு தீர்வு பண்ணது ரொம்ப நல்லாயிருக்கு. அதுதாங்க அவர் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அதாவது அந்த கேரக்டரை அப்படியே நல்லா தாங்கி பிடிச்சிருக்காரு. முக்கியமாக ஒரு சிவாஜி கணேசன் அவர் பண்ணால் எப்படி இருக்குங்க அந்த அளவுக்கு அந்த கேரக்டரை உள்வாங்கி பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லது. படம் நல்லா போகுதுங்க. அந்த கதாபாத்திரம் எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தைகளாக நடிச்சவங்க எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க.